குட் மார்னிங் மக்களே. மணி காலையில் 5 ஆகுதுங்க. நம்மளும் உலகத்தோட லார்ஜஸ்ட் டெம்பிளை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், எதுக்கியா காலங்காத்தெல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மாண்டமான டெம்பிளை சன்ரைஸ் டயத்தில் பார்க்கறது தான் பெஸ்ட் அப்படின்றாங்க. அவ்வளோ மேஜிக்கலாக இருக்குமா. வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ஜா ட்ராப்பிங் ஹிஸ்ட்ரிலாம் உங்களுக்கு இருக்குங்க. அதை கேட்க கேட்க அப்படியே புல்லரிச்சிடும் நமக்கு. வணக்கம் மக்களையில், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ தான் காலையில் 3 மணிக்கு இங்கே வந்து செக்இன் பண்ணுவாங்க. சிஎம் ரிப் சில்டு பேக்கர்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை ரிசப்ஷனில் ஆள் இருந்ததுனால தப்பிச்சோம். ஸோ உள்ளே போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே கிளம்பியாச்சு. வந்து தான் ரெஸ்ட்லாம் எடுக்கணும். ஆரம்பிக்கலாம் வாங்க. மெயின் ரோட்டுக்கு போயிட்டு ஏதாவது டுக் பிடிச்சி அப்படியே போகலாம். இங்கேருந்து ஒரு 6.5 கிலோமீட்டர்ஸ் தான் அங்கர் வாட். கம்போடியா வர டூரிஸ்ட்டில் முக்கால்வாசி இல்லைங்க, ஆல்மோஸ்ட் 70% மேலே வரவங்க இந்த அங்கர் வாட்டுக்காக மட்டும்தான். ஸோ இந்த ஊரே வந்து பயங்கர டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. டுக்லாம் அவ்வளோ விலை கம்மியாக இருக்குங்க. ஸோ $2.5 தான் இப்போ நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் கிராப் போட்டுக்கலாம், இல்லை டேரெக்டாக கூட ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. இந்த பக்கம் சரியான ஒரு சன்ரைஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க. பர்ஃபெக்ட் டயத்தில் வந்து பிடிச்சிட்டோம் நம்ம. அப்படியே வாங்க பொறுமையாக உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே என்னன்னு தெரில, சன்னு சடசடன்னு வந்துக்கிட்டு இருக்காப்புல. இப்போ தான் டார்க்காக பார்த்தோம். 10 நிமிஷத்தில் எவ்வளோ வெளிச்சம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அதுவும் கேமராவில் இன்னும் பயங்கர வெளிச்சமாக தெரியுது. ஸோ அதனால் டிக்கெட் கவுண்டர் போயிட்டு டிக்கெட் எடுத்து நேராக உள்ளே போயிடலாம். இங்கே ஆல்ரெடி எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. உங்களுக்கு ஐ திங்க் ஒரு 5 o'clock ரேஞ்சுக்கே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. உள்ளே எக்கச்சக்க பேர் ஒரு பக்கா ஸ்பாட்லாம் பிடிச்சி உக்காந்துட்டாங்களாம். போவோமா? அங்கர் வாட் டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஆஃப்லைன்லேயும் விற்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டு தான். ஸோ நம்ம வந்து இங்கே ஆஃப்லைன்லேயே நல்ல ஒரு இந்த மாதிரி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போயிடலான்னு வந்துட்டோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த கியாஸ் மிஷின் வச்சுருக்காங்கப்பா. ஸோ நீங்கள் என்ன தேதிக்கு உங்களுக்கு தேவைன்னு போட்டிங்கன்னா பக்காவாக கார்டை வச்சு நீங்கள் டிக்கெட் எடுத்துடலாம். நானும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். டிக்கெட் எடுத்தாச்சுங்க. $37 ஆகுது. நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3300 வரும். இல்லை என்னலே அப்படின்னு கேட்காதீங்க, இங்கே அதுதான் ரேட்டு. பட் இது வந்து வெறும் அங்கர் வாட்டுக்கு மட்டும் இல்லைங்க. இங்கே சுற்றுப்பட்டில் இருக்க ஒரு 3-4 பெரிய ஹிஸ்டாரிக் டெம்பிள்ஸ் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ அப்படியே வாங்க பொறுமையாக உள்ளே போய் பார்ப்போம். வழி எப்படி நேராக தான் போகணும் போல். கடன்னு வெளிச்சம் வந்துருச்சுங்க. நானும் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கேன். மணி இப்போ வெறும் 5:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க போல் 4:30க்கெலாம் நீங்கள் வந்து உக்காந்துடணும். அப்போ தான் வந்து அந்த இருட்டிலேருந்து கிளம்புறதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யாராவது பிளான் பண்ணுறீங்கன்னா 4:30க்கெலாம் இங்கே வர பார்த்துருக்காங்க. அப்போ தான் உங்களால் பக்கா ஸ்பாட்லாம் பிடிச்சி இது பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த சன்ரைஸ் சீன்ஸ்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பொறுமையாக இந்த இடத்த பற்றி நம்ம ஒன்றா தெரிஞ்சுப்போம். சரியா? என்ன மக்களே, ரெடி ஆகிட்டிங்களா? வாயை பொழந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. தூரத்துலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிளிம்ஸ் தெரியுது இந்த அங்கர் வாட்டு. இப்படி நம்ம போய் பார்த்துட்டோன்னா அந்த சன்ரைஸோட வேலைக்கும் இந்த இடத்துக்கும் சான்ஸே இல்லைப்பா. நம்மத்தே இந்த மாதிரி ஒரு நாள் பாஸ்லாம் வாங்கிட்டு வரோங்க. பட் இங்கே வர வெள்ளைக்காரங்களாம் 3 நாள் பாஸ் எடுத்துடுறாங்க. இப்போ நம்ம வந்து $37 கொடுத்து எடுத்துருக்கோம்ல, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா 3 நாளைக்கு அன்லிமிட்டெட் டைம்ஸ் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கலாமா. அவங்க இங்கேயே வந்து நல்லா ஜாகிங் போய் இந்த மாதிரி சைக்கிளிங்லாம் பண்ணி அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அருமைலாம் வந்து நமக்கு தான் கம்மியாக தெரியுதுப்பா. பட் அவங்க ஒரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக பார்த்து மொத்த ஹிஸ்ட்ரியும் உள்வாங்கிக்கிட்டு அப்படியே போகிறாங்க. ஓ மை காட், இதைத்தான் சொன்னாங்களா காலங்காத்தால் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபீல் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கிட்ட போக இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. அப்படியே போகலாம் வாங்க. இந்த அங்கர் வாட் கோயில் உள்ளே நம்ம போகும்போது 5 தலை நாகம் வந்தாங்க வரவே இருக்குது நம்மள. இங்கே வந்து இது யாழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ ரூயின்ஸ் தான் இருக்குது. இந்த டெம்பிளை நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நேரம் இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஸோ இந்த மார்னிங் சன்செட் டயத்தில் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நல்ல வெளிச்சம் வந்தோன்னே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியா? இந்த நாகத்தோட அந்த ஒரு இதெல்லாம் பாருங்களேன், என்ன ஒரு வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாவ். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பெரிய அகழி வருது. ஸோ இந்த அகழின்றது நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து நம்ம ஊர் எக்கச்சக்க கோயில் நம்ம பார்த்துருப்போம்.
மெயினான கோவிலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பண்ணியிருப்பாங்க. ஸோ சுற்றி தண்ணி இருக்கும், இதில் முதைகள்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்களாம். இப்போ ஏதாவது ஒரு எதிரி நாட்டுக்காரங்க படையெடுத்து வந்தால் இந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால இதை தாண்டி வர முடியாது, ஏன்னா அவ்வளோ முதலைகள் அப்படி இப்படின்னு இருக்குமா. ஸோ இந்த அகழியோட மெயினான பர்பஸே அதுதான், எதிரிகளை உள்ளேருந்து காப்பாற்றுறது. எக்கச்சக்க குரங்கு இருக்குங்க இங்கே. ஸோ வரதெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்கப்பா இந்த பக்கம்லாம். ஸோ அப்படியே ஒரு பேனிங் ஷாட் பார்த்துக்கோங்க. இந்த இடம் நீங்களே வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது, நம்ம வந்திருக்கிறதோ ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி. இங்கே என்ன பெருசாக குளிரிட போகுதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து எந்த விதமான ப்ரொடெக்ஷன்லாம் எடுத்துகிட்டு வரலங்க. பட் உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், இந்த மாதிரி அங்கோர் வாட்டு சன்ரைஸ்லாம் நீங்கள் பார்க்க வரீங்கன்னா நல்ல ஒரு சொட்டர்கிட்டலாம் எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. ஏன்னா இது இருக்கிறதே ஃபுல்லாக ஒரு காட்டு பகுதி தான், பயங்கரமாக குளிருது. காலைல ஆட்டோவில் வரும் போதெல்லாம் வந்து உடம்பு நடுங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பி கேர்ஃபுல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா. ஓகே, பயங்கரமான ஈயெல்லாம் விற்கிதுப்பா இங்கே. ஐ சூ 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 சூ. நிறைய பேர் இது வந்து நடுவில் கொஞ்ச நாள் காணாமல் போயிடுச்சு, திரும்ப வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் டிஸ்கவர் பண்ணாங்க, இல்லைனா போர்ச்சுகீஸ் தான் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்றாங்க. பட் லோக்கல் மக்கள்கிட்ட நம்ம பேசினோன்னா இது வந்து எங்கேயுமே காணாமல் போகல, நாங்கள் எல்லாம் வந்து வழிபட்டுக்கிட்டே தான் இருக்கோம் ரொம்ப வருஷமாக அப்படின்றாங்க. ஸோ 2 சைட் ஆஃப் ஸ்டோரி இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ எடுத்தோடனே ஹிஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு நம்ம இன்டெப்த்தாக போகிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் இடத்த சுற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் பொறுமையாக உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ராஜகோபுரம் வழியாக இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறோம். ஆன்லைனில் நிறைய ஆர்டிக்கல் யூடியூப் வீடியோஸ்லாம் நான் பார்த்ததில் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே அங்கோர் வாட்டில் வந்துட்டு நீங்கள் இது ஒரு ஹிந்து கோயில் அப்படின்னு சொன்னால் தாக்குறாங்க, கேமராலாம் பிடிங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இப்போ ஒரு 5 கைடை கிராஸ் பண்ணி வந்தாங்க. 5 பேருமே வந்து இது ஒரு 12ஆம் நூற்றாண்டில் கட்டின கோவில். சூரியவர்மன் 2 ராஜா தான் இதை வந்து கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் இது ஒரு விஷ்ணு, அதாவது ஹிந்து கோவிலாக தான் இருந்தது, அப்புறம் தான் புத்திசம் கோவிலாக கன்வெர்ட் செய்யப்பட்டது எண்ட் ஆஃப் தட் சென்ச்சுரியில் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தான்ப்பா சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்க கைடுங்க பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியை யாரும் திருச்சி கூப்பிடுற மாதிரி எனக்கு தெரியலை. போக போக பார்க்கலாம் வாங்க, ஏதாவது ரொம்ப வந்து ஹிஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸு. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸே உங்களுக்கு இருக்காங்க, ஒரு ஃபோட்டோ $1 எடுத்து தராங்களாம். ஸோ வேணா நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். அவங்கள ஹையர் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ஸ்பாட்ஸில் உங்களை உள்ளார கூப்பிட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்களாம். ஸோ ராஜகோபுரம் இங்கே பாய் தாங்க இருக்குது. மேபி இதில் வந்து டெமாலிஷ் ஆகிருக்கலாம் போல் இருக்குது. பார்க்கலாம் வாங்க உள்ளே என்னென்ன நம்மளுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட இது ஒரு தமிழன் ஏரியான்னு சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது ப்ரூஃப் வேணுமா? பனைமரம் இருக்குங்க, 1-2லாம் இல்லை, ஓயாமல் எக்கச்சக்க பனைமரம் இருக்குங்க. பயங்கரமாக நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும் உள்ளே என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க கடவுளை கும்பிட்டுட்டு உள்ளே போவோம். நான் செருப்பு போட்டு உள்ளே போக சொல்கிறாங்க, அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இங்கே இதுவும் மாற்றலை, ஸோ அதனால் நம்மளும் போகலாம் வாங்க. ஸோ ஏற்கனவே போட்ட படிக்கட்டெலாம் கொஞ்சம் ரூயின் ஆகிருக்கிறதுனால இவங்க வந்து மேலே மர படிக்கட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு. சாரி பிரம்மாண்டமாக இருக்குங்க உள்ளே போக போக. இந்த வேலைப்பாடுகள்லாம் பாருங்களேன். எப்போ ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்முங்க, இவங்க எல்லார்ட்டையும் ஏர்லி மார்னிங் தான் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. மணி வெறும் 6:15 தான் ஆகுது, அதுக்குள்ளார எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் இந்த இடத்துல. எம்மா அப்படின்னு தான் இருக்குது. அங்கே கொச்சன்னு இருக்காங்க, இங்கே இருக்காங்க. ஒன்றும் மெயின் டெம்பிள் என்ட்ரன்ஸும் உங்களுக்கு அங்கிட்டு தான் வரும். ஸோ உள்ளே போக போக இன்னும் பயங்கர க்ரௌட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷுவல்ஸ் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து இதை உலகத்தோட பிக்கஸ்ட்டு டெம்பிள் அப்படின்றாங்கன்னு. இதோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 401 ஏக்கர்ஸாங்க. ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ பெருசு அது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஒரு பக்கமும் செவுறு மட்டுமே உங்களுக்கு 3.6 கிலோமீட்டர் வரைக்கும்லாம் போகுமா. ஸோ அத்தா தெண்டி பெரிய ஏரியா இது. நீங்கள் வந்து
ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இடம் விடாமல் சுற்றி பார்க்கணுன்னா 3 நாள் ஆகுமாங்க உங்களுக்கு பார்த்து முடிக்கிறதுக்கு. அதனால தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ பேரும் புகழோடு இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே தான் நம்ம பெருமையாக சொல்லணும், பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கோயில் போகிறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் பெரிய பெரிய குளம் வருங்க. அதில் ஒரு குளத்துக்கு போகிறதுக்கு மட்டும் உங்களுக்கு பாதை போட்டு வச்சுருப்பாங்க. இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துருங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. கோவிலோட அந்த மொத்த ரிஃப்ளெக்ஷனும் இந்த தண்ணி மேலே விழுந்திருக்கும். இருக்கிற 5 கோபுரமும் அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. இங்கேருந்து பார்க்கவே இன்னும் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குல்ல. நம்ம காலைல சன்ரைஸ் வந்து பார்க்கும்போது சூரியன் ஏதோ ஒரு இடத்துல உதிச்ச மாதிரி இருக்குல்ல, ஆனால் ஃபோட்டோஸில் பார்த்த மாதிரி இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் கட்டினதே வந்து ஈக்வெனாரில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ வருஷத்தில் 2 நாள் வந்து நம்ம ஃபோட்டோலாம் பார்க்குற மாதிரி அந்த 5 கோபுரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சென்ட்ரு கோபுரத்துக்கு பின்னாடிலேருந்து சூரிய உதயம் ஆகும். ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 22. ஸோ நீங்கள் ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளில் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா +or - 1 or 2 days வந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அந்த நாளில் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் கிடைக்குங்க. அவ்வளோ கண்ணுக்கு ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன பர்ஃபெக்டாக அந்த டெக்னாலஜி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்களே. ஸோ ஒரே வாட்டி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் பின்னாடி இந்த 3 பெரிய கோபுரம் வரத்துக்காக பக்கா ஸ்பாட் இவங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கங்கே உங்களை நிற்க வச்சு பிரம்மாண்டமான ஷார்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. நம்ம இப்போ அந்த ஒரு ஷார்ட் ஏரியாவுக்கு தான் போகிறோம். இங்கே ஆக்சுவல் படிக்கட்டில் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்களேன். நம்ம உங்கள் மரத்தினால எல்லாம் பெருசாக பண்ணி வச்சுருக்காங்க. இது ஏறுறதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்குது. இவ்வளோ சின்ன படிக்கட்டு வச்சுருந்தாங்கன்னு தான் தெரில எப்பா. ஸோ இது சைடில் இருக்கிற மேபி ஒரு அம்மனோலாம் தாயார் சன்னதியாக இருந்திருக்கலாங்க. அப்போல்லாம் எல்லாமே நிறைய டேமேஜ் ஆகிருக்கு எல்லா பக்கமும். நம்ம ஒன்றும் மெயின் கோபுரத்துக்குள்ளேயே போகல. அங்கே தான் உங்களுக்கு பிரம்மாண்டமான கோவில் இருக்குது. சைடே நம்மளுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ டைம் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. அம்மா ஒன்றொன்றுத்தையும் அப்படியே நீங்கள் கால் எடுத்து வைக்கிறது ஒரு இதில் ஒன்று எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேபி இதுதான் கர்ப்ப கிரகமாக இருந்திருக்கலாம். 4 பக்கமும் உள்ளே வந்து போகிற வழி இருக்குது பாருங்க. இங்கே எக்கச்சக்கமாக மாற்றிக்குங்க. ஸோ நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமாக படுதோ அது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்ட்ரு வெளியும் போனால் சுற்றி அந்த பக்கம் போவோம். 1150வது வருஷமே இந்த உலகின் மிக பிரம்மாண்டமான கோவிலை கட்டி முடிச்சிட்டாங்கங்க. அந்த காலத்தில் எந்த விதமான மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாமல் வெறும் 30 வருஷத்தில் இவ்வளோ பெருசாக கட்டி முடிச்சிருக்காங்கன்னு கேட்கும் போதே அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்கலை. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, பல விதமான கற்கள் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கால்வாசி கல் வந்து இங்கே பின்னாடி குலன் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அங்கேருந்து தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் ஒன்று நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, பிளாஸ்டிக் ஏஜென்ட்ஸ்லாம் எதுவும் பெருசாக யூஸ் பண்ணலங்க. சிமெண்ட்டோ இல்லைனா வந்து சுண்ணாம்போ எல்லா கல்லையுமே இழைச்சி உங்களுக்கு வந்து இன்டர்லாக்கிங் மெத்தடில் தான் இந்த ஒட்டுமொத்த கோவிலையுமே கட்டியிருக்காங்க இவங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், அந்த காலத்து ராஜராஜ சோழன்லாம் சுத்துப்பட்டில் கல்லே இல்லாமையே அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு பிரகதீஸ்வரர் கோவில் கட்டெல்லாம் கல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு சோழ வம்சத்தில் வந்த மன்னனுக்கு இந்த கல் எடுத்துகிட்டு வர்றது, இவ்வளோ பெரிய கோவில் கட்டுறதெல்லாம் வந்து ரத்தத்துலேயே ஊறி போன விஷயம். என்ன சொல்கிறீங்க? வாங்க இப்போ இந்த மெயினான கோவிலை கிட்டுக்க உள்ளே போய் பார்ப்போம். அங்கே உச்சி வரைக்குமே உங்களால் போக முடியுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ரசிச்சுட்டு வரலாம். ஸோ இந்த ஸ்பாட்டு தான் நான் மெயினாக சொன்னேன், அந்த 3 கோபுரமும் கவர் ஆகிற மாதிரி மக்கள் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே நீங்கள் பக்காவாக எடுத்துக்கலாம்ப்பா. இல்லைனா $1 கொடுத்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஹையர் பண்ணிங்கன்னா அவரே சூப்பராக உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டிடுவார். ஒரு ஃபோட்டோக்கு $1. பட்டு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இப்போ சயின்டிஸ்ட் ஆர்கியாலஜிஸ்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய கோவில் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் போது கட்டுறதுக்கே 300 வருஷம் ஆகுமா இந்த சமயத்தில். எப்படி தான் அங்கே இருக்கவங்களாம் நம்ம தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும் இல்லை இதையாக இருக்கட்டும் அவ்வளோ சின்ன டைம் பீரியடில் கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் உண்மையாலே மனுஷன் கட்டினது தானா இல்லைனா கடவுளே வந்து இங்கே கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க. இந்த அங்கர் வாட் சுற்றி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட ரூட் இருக்குங்க. க்ரீனு, பர்பிள், அதுக்கப்புறம் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. ரெட்டு தான் ஆப்ஷன் 1, ஈஸியானது, 2 மணி நேரத்தில் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அழகாக போயிட்டு வந்துக்கோங்க, ஓகேவா? நம்ம வந்து மோஸ்ட்லி ஆப்ஷன் 2
2.5 hours ஆனால் பர்பிள் தான் சூஸ் பண்ணுறோம். ஏன்னா பர்பிள் உங்களுக்கு நிறைய உள்ளார பின்பக்கம்லாம் நிறைய சுற்றி காட்டுது. அப்படியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்து முடிச்சிடலாம்ப்பா. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த 2ஆம் சூரியவன்மன்றது உங்களுக்கு கெமர் எம்பையரில் தாங்க அவர் வராரு. அதோட ஒரு பயங்கர ஃபேமஸான ராஜா தான் அவர். ஸோ இந்த கெமர் எம்பையர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் கம்போடியா ஃபுல்லாக, அதுக்கப்புறம் ஸ்மால் பார்ட் ஆஃப் வியட்நாம், அந்த அடியில் இருக்க பார்த்திங்களா ஹோச்சிமின் அந்த ஏரியாலாம், அதுக்கப்புறம் லாவோஸ், இந்த பக்கம் தாய்லாண்ட். ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை ஆல்மோஸ்ட் கவர் பண்ணது தான் இந்த கெமர் எம்பையர் அப்படின்றாங்க. இன்டர்நெட் படி உங்களுக்கு சோலாஸ்க்கும் இவங்களுக்கும் வந்து பொலிட்டிக்கல் டைஸ், அதுக்கப்புறம் வந்து வியாபாரம் அந்த மாதிரி தான் இருக்குது லிங்க் அப்படின்றாங்க. பட் நல்லா நீ யோசித்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் இதோட அதிகமான சம்பந்தங்களே நிறைய இருந்திருக்கலாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லிங்க்டு ஒரு இது தான் இந்த சோழா டைனாஸ்டி அண்டு இங்கே இருக்கிற இந்த கெமர் எம்பையர். அவங்களுக்கு இவங்களுக்கும் வந்து ஏகப்பட்ட பரிமாற்றங்கள் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டைலில் உருவான ஒரு கோவில் தாங்க இதுவும். இது நீங்கள் பார்க்குறது வந்து நிறைய ரெசம்பிளன்ஸு நம்ம ஊர் இதுக்கும் இருக்கும். பட் இப்போ நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமாக இடிஞ்சு போன மாதிரி தான் இருக்கும். அது முக்கியமான காரணம் வந்து இங்கே பெரிய எர்த்குவேக் வந்தது. அதுக்கப்புறம் இவங்களும் நிறைய ஹிஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா பாறைகளை உடச்சி போட்டு வச்சுருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் அதிகமாகவே புரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சோழா டைனாஸ்டி, அதாவது நம்மளோட சோழ பரம்பரையும் இங்கே இருக்க அந்த கெமர் பரம்பரையும் ஒன்றா இருக்குமா இல்லை வேறு வேறையாக இருக்குமா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஃபைனலி நம்ம அந்த மெயின் டெம்பிள் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. எவ்வளோ ஒரு உயரத்தில் கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ கீழேயும் எக்கச்சக்கமான அந்த ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டு போகலாம். இங்கே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பழமையான ஒரு தூண் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய உடஞ்சி விழுந்துருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சொர்க்கலோகத்து இவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஊர்வசி, அவங்களோட எக்கச்சக்கமான சிலைகள் இங்கே இருக்கும். முன்னாடி ஏதோ ஒரு பெயிண்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அதில் வந்து கலர் அடித்து வச்சுருக்காங்க போல். அப்புறமா எதுவுமே இங்கே உங்களுக்கு இதுதான் ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி நம்புறதுக்கு இல்லை. நிறைய சேஞ்சஸ் உங்களால் கண் கூட பார்க்க முடியுது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எக்கச்சக்க என்ட்ரன்ஸ் இருக்குது, எது உள்ள வேணால் போய்க்கலாம். வாழ நம்ம ஊரில் கூட நீங்கள் இந்த பழங்காலத்து கோவில்லாம் போனீங்கன்னா வவ்வால் ஸ்மெல்லு குப்புன்னு தூக்கும்ல, அந்த மாதிரி தாங்க நம்மளை வரவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல போய் எப்படி நின்று காட்டுறேன், இந்த பக்கம் அந்த பக்கம் எத்தாதண்டி காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். நம்ம வந்து மெயினான இதுக்குள்ளெலாம் போவே இல்லை ஒன்றும். இந்த சைட்டில் போயிட்டு வர்றதே உங்களுக்கு அவ்வளோ பெருசு. இந்த இடத்துல அந்த கோடி வரைக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அங்கே இருக்க அந்த ஸ்கல்ப்சர்ஸ் இதெல்லாம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் மெயினான கர்ப்பகிரகத்தை போய் பார்க்கலாம். இந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுங்க? கிட்ட போய் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். யாரோ ஒருத்தர் வந்து ரதத்துலேருந்து நம்மளுக்கு இதை வச்சு போடுற மாதிரி இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு வேலைப்பாடு இல்லை. இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஆஞ்சநேயர் சிலை இது. யாரோ சண்டைக்கு போயிட்டுருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். வேறு எதுவுமே இல்லைங்க, இது வந்து ராமாயண கதை தான். ஸோ உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக கிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள் கைடுலாம் அதெல்லாம் வச்சு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உடனே சில பேர் கேட்பீங்க, அங்கே போய் ராமர் கதையை நீ சொல்கிறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லலைங்க, கல்வெட்டு சொல்லுது. அதை வரலாறு ஆய்வாளர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அதான் போட்டிருக்காங்க. இந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு, ராமாயணா த பேட்டில் ஆஃப் லங்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செவுத்தில் இருக்கிறது பூராவுமே ராமாயணத்தோட கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ கம்போடியாவில் வந்தும்
நம்மளோட இது பெருமைகள் தான் இந்த இடத்துல இருக்குது. தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. ஸோ இது மொத்தமாக உங்களுக்கு ஒரு 51.5 மீட்டர் வாழாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ராமாயண கதையை தான் இங்கே சிற்பமாக பண்ணியிருக்காங்க. அப்பா இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல. இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து ஒன்றும் கண்ணுக்கு இதுவாக தான் பார்த்தா தாங்க உங்களுக்கு ஒன்றும் இருக்கும். கேமராவில் எந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. உலகத்தில் எல்லா கோவிலுமே ஈஸ்ட் ஃபேஸிங் தாங்க இருக்கும். ஏன் நம்ம வீட்டு வாசப்படியெல்லாம் கூட ஈஸ்ட் ஃபேஸிங் தான் மெயினாக இருக்கும். பட் இந்த கோவில் டிஃப்ரெண்ட்டுங்க. வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. சொல்லப்போனால் உலகத்துலேயே இது ஒன்று தான் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கோவில் உள்ள உங்களுக்கு 5 கோபுரம் இருக்குமாங்க. அதில் மெயினான கோபுரம் விஷ்ணுக்கும், இந்த சைடு இருக்கிறது சிவன் மற்றும் பார்வதிக்கும், அந்த பக்கம் இருக்கிறது பிரம்மா மற்றும் சரஸ்வதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 கடவுளுக்கும் கொடுத்துருக்காங்களாம். இந்த ஏரியாவோட பேர் அங்கோர் வாட் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கோர்ன்றது சிட்டி, வாட்டுன்றது டெம்பிள்னா மொனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோவில்களின் நகரம் தான் இந்த அங்கோர் வாட் அப்படின்னு இருக்காங்க. சின்ன சின்னதாக இங்கே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 10,000க்கும் மேலான கோவில் கூட இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. இப்போவே நம்ம அடுத்தது எக்கச்சக்கமாக பார்க்க போகிறோம். ஒரு பிரம்மாவோட தலை கொண்ட கோவில் கொண்டு இங்கே இருக்குங்க. ஸோ இந்த சைடு பிரகாரத்துக்கு வந்தால் அவ்வளோ பிரம்மாண்டமாக இங்கே இருக்குது. ஸோ இதோட ஆதிகாலத்து பேர் விஷ்ணு சம்மந்தப்பட்ட ஒரு பேராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த அங்கோர் வாட்டுன்றது உங்களுக்கு அப்புறம் வந்த பேராக கூட இருக்கலாம். பட் இது வந்து ஆரம்பத்தில் விஷ்ணு லோகம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் தான் இருந்திருக்கும் அப்படின்றாங்க. நம்ம தஞ்சை பெரிய கோவில் எப்படி சிவனுக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க்காக இருக்கோ, இந்த அங்கோர் வாட் கோவில் விஷ்ணு பரமாத்மாவுக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க்குங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் ஓகேங்க. பட் இப்போ தான் நம்ம ஆக்சுவலான அந்த கர்ப்பகிரக ஏரியாக்கே போகிறோம். நான் சொன்னேன்ல அந்த 5 கோபுரம் இருக்குன்றது. ஸோ அதில் 2 தான் நீங்கள் இந்த சைடுன்னு பார்க்குறீங்க. எத்தனை லெவல் ஆஃப் இதை தாண்டி நம்ம வர வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு கோவில்னு சொல்கிறத விட கோட்டைன்னு கூட சொல்லலாங்க. அவ்வளோ ப்ரொடெக்ஷனு, அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ சேஃப்டி. ஸோ அந்த பழைய படிக்கட்டுகள் வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது. நீங்கள் நார்மலாக அழகாக ஏறி போடணுன்றதுக்காக தான் மெயினாக இந்த படிக்கட்டு போட்டிருக்காங்களே. அப்படியே வாங்க போயிட்டு வைகுண்ட வாசனை சேவிச்சுட்டு வருவோம். அங்கே உள்ள என்ன தான் ஒரு புத்தர் சிலை இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு அது எப்படி தெரியுது அப்படின்னு பார்ப்போம். வாங்க. பழைய படிக்கட்டை கீழே சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்க ஒரு தூண் விழுந்திருக்கு போல இருக்கு. தெரியுதா? இந்த மாதிரி நிற்க வேண்டிய தூணி விழுந்து கிடக்கு. செம ஏத்தாங்க. ஆனால் ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட சிலைகளும் இருக்குது. ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா? மேபி ஃப்ரண்ட்லேருந்து விடுவாங்க போல. ஏதோ ரெஸ்டரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எந்த பக்கத்தில் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா இப்போ உங்ககிட்ட நான் ஒரு சுலபமான கேள்வி கேட்க போகிறேன். தமிழ் இயர் என்றைக்கு நம்ம கொண்டாடுறோம்? ஏப்ரல் 14ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இங்கே கம்போடியாவில் பேசுகிற மொழி பேர் வந்து கெமர். ஸோ இந்த கெமர் மொழி பேசுகிற மக்கள் தங்களோட நியூ இயர் என்றைக்கு தெரியுமா கொண்டாடுறாங்க? அதாவது கெமர் நியூ இயர் என்றைக்குன்னா அதே ஏப்ரல் 14 தாங்க. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டுக்கு வருவோம். இங்கே நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த கெமர் மொழி. ஸோ இது நீங்கள் வந்து எரிய கல்வெட்டு அதெல்லாம் கூட பார்ப்பீங்க. பட் இதோட இன்ஸ்பிரேஷன்லாம் உங்களுக்கு எங்கேயாது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் மாதிரி தாங்க இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு. பட் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் இது எதுவுமே உங்களுக்கு வராது. பட் நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தமிழ் எழுத்துக்கள், தமிழ் எங்கேருந்து வந்துச்சோ அந்த எழுத்துக்கள் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இங்கே அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெமர் மொழி வந்து பாலி மொழி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சமஸ்கிருதத்தையும் மிக்ஸ் பண்ணது தான் அப்படின்றாங்க. ஸோ ஒரு பக்கம் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ், ஒரு பக்கம் நம்மளோட
சயின்டிஃபிக் மற்றும் இதோட லாஜிக் இது வச்சுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தோணும். ஸோ எதுவும் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க வேணாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கோவிலை சுற்றி உள்ளியும் வெளியும் உங்களுக்கு இந்த மாதிரி இடிபாடுகள் எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருக்காங்கங்க. இதெல்லாம் வந்து எப்படி இடிஞ்சதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேருக்கு தெரியல. இவங்களா இடிச்சு போடுறதா இல்லை வந்து நிலநடுக்கம் அந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆனதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இங்கே சைடில் கூட கொஞ்சம் இருக்க சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இதில் நிறைய பார்க்குறதுக்கு எனக்கு சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்கள்ல, அதோட அந்த கீழே இருக்கிற போர்ஷன் மாதிரியே இருக்குங்க. எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா இல்லைனா உண்மையாலே இது அதானா அப்படின்னு தெரியல. அங்கே ஒன்று ரொம்ப பெரிய சிவலிங்கம் மாதிரியே ஒன்று பார்த்தேன். அதுக்கு வேணால் வெளில போகும்போது காட்டுறாங்க, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து கண்டுபிடிக்க வேண்டிய மர்மங்கள்ன்றது அவ்வளோ இருக்குங்க. இங்கே சைடில் கண்டிப்பாக கல்வெட்டில் எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் அந்த கல்வெட்டெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு கோவில்னாலே இது சைடு சிலையெல்லாம் ஃபுல்லாக வந்து கல்வெட்டுகள் இருக்கும்ல. இங்கே கூட பாருங்கள், செவருலாம் டேமேஜ் ஆகி யாரோ பொறன்னு போட்டு தேய்ச்சா மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஒரு நேச்சுரல் ஃபினிஷே இல்லை செவருலலாம். ஸோ எக்கச்சக்கமாக அழிச்சிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி அழிச்சிட்டுலாம் அவங்களோட ஹிஸ்ட்ரி எழுதணும்னு சொல்லிட்டு தெரில எனக்கு. ஸோ அப்படியே சுற்றி வந்தோன்னா கோவிலோட அந்த உச்சிக்கு போகலாம் வாங்க. நம்ம காலையில் ஒரு 5:30 மணிக்கு வந்தோங்க. இப்போ மணி ஆல்மோஸ்ட் 9:45 ஆகுது. ஸோ 4.5 மணி நேரத்தில் நான் பார்த்துருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60% தான். இன்னும் 40% பாக்கி இருக்குது பார்க்க வேண்டியது. நான் தனியாக போய் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு கைட்லாம் ஹையர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கார்னரும் கதை சொல்லுங்க, சுற்றி உங்களை கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு சார்ஜஸ். ஹாஃப் டே டூர்னா ஒன்று, ஃபுல் டே டூர்னா ஒன்று, ஃபியூ ஹவர்ஸ்னால் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா கைடை ஹையர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் வரும். ஒரு கல்லும் இங்கே கதை சொல்லும். இங்கே கீழே இறங்கி போகிற பாதை எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு இவங்க போர்டே வச்சுட்டாங்க, கீழே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மானுமெண்ட்டை யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு கவர்மெண்ட்டே வந்து பேட்சாக இங்கே இருக்கிற கைடுங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கான். இதோட ஹிஸ்ட்ரி என்ன, எப்படி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் சர்டிஃபை ஆகி இருக்கிறவங்க தான் இங்கே இருக்க கைட்ஸ். சில கைட்லாம் உங்களுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கதையை. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்டலாம் போயிட்டு கேட்டிங்கன்னா இன்னும் இன்டெப்த்தாக உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குங்க. இப்போ நம்ம அப்படி சுற்றி அந்த சைடு வந்துட்டோன்னா மேலே போய் பார்த்துடலாம். புத்தர் இருக்கார் பாருங்க, புத்தா. அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் த டைமுங்க. இவ்வளோ நேரமாக நம்ம நடந்திருந்தது இந்த கோவிலோட உச்சியில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான். போய் பார்த்துடலாமா? ஒரு செங்குத்தான 37 படின்னு நினைக்கிறேன் இருக்குது. இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்க. ஸோ அந்த 37க்கு ஒரு கணக்கு இருக்கான். அப்படியே ஏறலாம் வாங்க. ஏம்மா. ஸோ இங்கே வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து போடக்கூடாது, ஹேட்லாம். ஆனால் அந்த மொழி இருக்குது பாருங்க, அவங்க பேசுறது HSV அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக இருக்கும். இந்த ஏசியா மக்கள் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறது செம்ம செங்குத்தாக இருக்குங்க. பார்த்து ஏறுங்க. கீழே இருந்து பார்க்க கூட இதோட உயரம் தெரியாது, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் வெள்ளைக்காரர்களுக்கு இருக்க ஆர்வம் நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் ஹிஸ்ட்ரியில் வராதுங்க. குச்சி பிடிச்சாது இவ்வளோ ஹைட்டு வந்து ஏறி பார்க்கணுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் டெடிக்கேஷன். நம்ம ஊரில் அவ்வளோ கோவில் இருக்குது, அதோட அருமை நம்மளுக்கு தெரில. இங்கே 3300 ரூபா கொடுத்து ஒரு கோயிலுக்கு வந்தால் தான் அருமை தெரியும் அப்படின்ட்டுருக்கு. பெருமானே. ஆனால் ஒரு விஷயம் நம்ம பதிவு பண்ணியே ஆகணும். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் கேட்காம அபரிதமாக இருக்கோ அதுக்கான மரியாதைன்றது கம்மியாக தாங்க இருக்கும். சரி உள்ளே போகலாம் வாங்க. இங்கேயும் அதே மாதிரி ரவுண்டு தான், சுற்றி வரணும். இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணுறது தப்பு தான், பட் நல்ல விஷயத்துக்காக பண்ணுறது தப்பு இல்லைங்க.
நம்மளோட தஞ்சை பெரிய கோயில் இருக்குது பார்த்தீங்களா, பிரகதீஸ்வரர் கோவில், அது 1010வது வருஷம் கட்டி முடிச்சிருக்காங்க. அதுலேருந்து சரியாக 140 150 வருஷம் கழிச்சு தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த கோயிலோட கண்டிஷன் இப்போ பாருங்களேன், கோபுரத்தில் பாதியை காணோம். ஆனால் இதை பச்சையே தெரியுதுல, உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி கல் இருக்குது லிட்டரலாக, ஓகேவா? ஆனால் இதை உடச்சப்புறம் ஒரு சர்ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஒரு கார்விங் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு அங்கே. ஸோ ஆக்சுவல் கோபுரம் ஷேப்பை இவங்க இடிச்சிட்டு அதில் இவங்க புத்தர் சம்மந்தமான விஷயத்தெல்லாம் கார்விங் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தாலே தெரியுது பச்சையா. இதில் என்ன உங்களுக்கு டவுட் இருக்குன்னு தெரியல இதுக்கு மேலே. ஐயோ. ஸோ இது ஒரு பக்கம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேணாம், ரொம்ப கமெண்ட்ஸ் பாஸ் பண்ண வேணாம், நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. பட் இது ரொம்ப பச்சையாக தெரியுதுங்க மெயினான கோபுரத்தில். நான் இந்தளவுக்கு கேவலம் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல நான். ஸோ இதான் நான் சொல்ல வரேன். எப்பயுமே ஒரு சிலைன்றது அந்த கல்லோட சர்ஃபேஸ்லேயே தான் நம்ம சிலைலாம் பிரிண்ட் ஆகிருக்கும், எல்லாம் வந்து வடிவம் வச்சுருப்பாங்க. பட் இதெல்லாம் பாருங்களேன், கல்லுக்கு உள்ளார இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இருக்கிறத இவங்க தட்டிட்டு அதுக்கப்புறமா புத்தர் ஷேப்லேயே வந்து கார்வ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன்? தாத்தா இது ஒரிஜினல் நினச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காருங்க. தாத்தா மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலால் மட்டும் கம்போடியாவுக்கு எவ்வளோ தெரியுமா ரெவன்யூ வருது? நம்ம டூரிசம் ரெவன்யூவை அப்படியே துச்சமாக நினச்சி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். அது பல ஆயிரம் கோடி வருமானம் தரவுன்றதை எப்போ புரிஞ்சுக்க போகிறோமோ தெரில எனக்கு. ஸோ டூப்ளிகேட்டுக்கே இங்கே இவ்வளோ மரியாதைனா, அப்போ ஒரிஜினல் நம்ம ஊரில் இருக்கிறதுக்குலாம் எவ்வளோ மரியாதை இருக்கும். லிட்ரலாக தெரிஞ்சு பாருங்கள், இதுதான் ஆக்சுவல் சர்ஃபேஸு, ஓகேவா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்ஃபேஸ் உள்ளார தோண்டி இந்த இமேஜஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளும் இதை பார்த்துட்டு ஐயோ புத்தர் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவோம். இதெல்லாம் ஒரிஜினல். பட் கல் எல்லாமே இது சாண்ட்ஸ்டோன். ஸோ அதனால் உங்களுக்கு தொட்டாலே ஒரு மாதிரி உதிர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு உள்ளார தான் இருக்குங்க. தெரியுதா அந்த ஷேப்லேயே உங்களுக்கு? இங்கே தஞ்சை பெரிய கோயிலெலாம் தாத்தாவை போய் கூட்டு காட்டினா அவ்வளோதான், அங்கேயே செட்டில் ஆகிடுவார் அவர். எல்லா ஸ்டாச்சும் அப்படி தான் இருக்குது, உள்ளார போய் வெளில வருது. சரி அதை விடுங்க. ஸோ இங்கே மிச்சம் நீங்கள் புத்தர் கோயிலெலாம் இருக்க மாதிரி தான் கேண்டிலு, அதுக்கப்புறம் வந்து ஊதுவத்தி எல்லாத்தையும் வச்சு வழிபடுறாங்க. உள்ளே வந்து ரங்கநாதர் படுத்துன்னு இருக்காரு பாருங்கள். அங்கே மேலே வந்து பெருமாளோட சிலையும் இருக்குது. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? என் கண்ணுக்கு அப்படி தாங்க தெரியுது. ஸோ அதான் கர்ப்ப கிரகம் உங்களுக்குள்ள. செம பிரம்மாண்டமாக இருக்குது. பட் இது கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிருக்காங்கன்றது கண்ணால் பார்த்தாலே தெரியுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எக்ஸாம்பிள் தான். கட்ட கோயிலை இடிச்சுட்டு இப்படிலாம் பண்ணுறதுன்ற நியாயம் கிடையாது. புத்தர் நம்ம எதுவும் சொல்ல, புத்தருக்கு இதே தெரிவிப்பது இங்கே. அதுக்கப்புறம் பண்ண ராஜா பண்ண அடிச்சு விட்டு தான். சரி, புத்தரையும் நம்ம சேவிச்சுக்கலாம். புத்தர் சரணம் கச்சாமி. பெருமானே, இடித்து திரும்ப கார்விங் பண்ணது இந்த சைடில் ரொம்ப பச்சையாக தெரியுது. அப்ரப்டாக வித்தியாசம் தெரியுதுப்பா. முழு கல் எடுத்து வச்சு இவங்க கார்விங் பண்ணியிருக்காங்க. அதான் இருக்கையிலே ஹைலைட். இந்த பக்கம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். சரி, அப்படியே சுற்றிட்டு வெளி வியூ மட்டும் பார்த்துட்டு வெளில கிளம்ப வேண்டியதான். புத்தா இந்த சைடு வந்தீங்கன்னா இன்னொரு புத்தர் சிலை இருக்குங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே பின்பக்கம் ஒரு கதவை அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல. அந்த புத்தர் பின்னாடியும் ஒரு டோர் லாக்கில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே என்ன இருக்கும் அந்த கதவுக்கு பின்னாடி தெரியலை. சரி வாங்க, ஃபைனலாக அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஆங்கிள் நம்ம இவ்வளோ நேரம் எப்படி மிஸ் பண்ணோன்னு தெரிலங்க. நம்ம ஊர் கோபுரத்தோட அந்த இது தெரியுது பாருங்களேன், டாப்பில் இருக்கும்ல இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு. அந்த ஷேப் உங்களுக்கு ஏன் தெரியுது பார்த்தீங்களா? இது அப்புறம் அவுட்ரு
எத்தனை லேயர் ஆஃப் ப்ராடக்ட் இது, நம்ம எவ்வளோ உச்சியில் இருக்கோம் பாருங்க இப்போ. அண்ட் ஃபைனலி இவ்வளோ உச்சிலேருந்து இந்த மொத்த வியூவும் பார்க்குற ஃபைனல் ஷாட் பார்ப்போமா? ஓ ஓ ஓ ஓ, பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம். ஏதோ படத்தோட செட்டை பார்க்குற மாதிரி இருக்குங்க. என்ன பிரம்மாண்டம்டா எப்போ. இங்கேருந்து வெளில போகிறதுக்கே குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இந்த ஆங்கிள் பார்க்க உங்களுக்கு கிராஃபிக்ஸ் மாதிரி தானே இருக்கு. தூரத்தில் இந்த பாகுபலி செட்டு போட்ட மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஒரிஜினல் சொல்கிறதுக்கு நம்ம கண்ணே ஒரு 2 நிமிஷம் ஆகும் ப்ராசஸ் பண்ணி உண்மைதான் ஒத்துக்கிறதுக்கு. கிளாஸ். வெள்ளைக்கார யங்ஸ்டர்ஸ் வந்து தாய்லாந்து பார்டர் வரைக்கும் வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. வெள்ளைக்கார வயசானவங்க வந்து பூரா கம்போடியாவில் வந்து ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கீழே இறங்குற படியில் பெரிய லைனுங்க. அவங்க பொறுமையாக இறங்குறதுனால நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கம் லைனில் நின்று தான் போய் ஆகணும். ஃபாலோ த ரூல்ஸ் அப்படிதான். ஸோ பொறுமையாக அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப்பாக என்ன போவோம். செம்ம வெயில் வந்துருச்சுங்க. இதுக்காக கூட சொல்கிறேன் காலைல சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொளுத்துற வெயிலில் இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்குள்ளே ட்ரெயின் அவுட் ஆகிடுவீங்க. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ காலைல சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பார்த்துட்டு சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் காலைல வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. காலைல தான் ரொம்ப அதிகம். இதை விட பார்த்துருப்பீங்க நீங்கள். வெயில் அதிகமாக எஸ்கேப் போகிறாங்க ஆளுங்களாம். இங்கே ஏதோ பெரிய கேங்காகவே வழிபாடு பண்ண போய்கிட்டு இருக்காங்க. எக்கச்சக்க பூ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு. சரி, இன்றைக்கி ஏதோ மாஸ் ப்ரேயர் இருக்குது போல இருக்குது புத்தருக்கு. லோக்கல் மக்கள்லாம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மேலே போகிறாங்க. இது வந்து டூர் கேங்கு, அந்த கொடிக்கு அப்புறம் வருது. ஃபைனலாக ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க. கைப்பிடிலாம் கொடுத்து ஏறுறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கைப்பிடிலாம் கொடுக்காம அந்த காலத்தில் மக்கள் எப்படி இந்த படியில் ஏறி போனாங்கன்னு தான் தெரியல. கிரிப்பே இல்லைங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80 டிகிரி இன்க்ளேஷன் கூட சொல்லாமே. 75 to 80 டிகிரி இன்க்ளேஷன். ஏறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. ஸோ இதை நீங்கள் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா காலைல 5லேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தாங்க அலவுடு. உள்ளே உங்களுக்கு லைட் வசதியாக எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இருட்டின அப்புறம் எல்லோரையும் வெளில அனுப்பிச்சிடுவாங்க. லைட்டுன்றது ஒன்றும் கிடையாது இங்கே. ஸோ நேரத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க. மினிமம் உங்களுக்கு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் தேவைப்படும் இது ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி பார்க்கணுன்னா. அப்படியே வாங்க வெளில கிளம்பும். மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போயிடலாம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் நம்ம பார்க்கல. இந்த இடத்துல வந்து பார்த்தா பயங்கர யூனிக்காக இருக்குங்க. ஒருவேளை இது குளமாக இருந்திருக்குமோ. இங்கே பாருங்கள், ஒன்றுமே உங்களுக்கு இல்லை. ஆனால் வந்து படிக்கட்டு மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ மேபி குளமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஏரியா ஒன்றும் கிராண்டாக இருக்குங்க. ஃப்ரண்ட் வழியாக நீங்கள் போனீங்கன்னா, நம்ம சைடு வழியாக போனோம் ராமாயணம்லாம் பார்த்துட்டு. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இங்கே பெயிண்டிங்ஸ்லாம் நிறைய இருந்திருக்கும் போல இருக்குது. பட் நிறைய அழிச்சு தான் வச்சுருக்காங்க. எக்கச்சக்க புத்தரோட சிலை இருக்குது பாருங்க இங்கே. இது யார்? நரசிம்மரா? பா என்ன பெருசாக இவ்வளோ கிராண்டாக இருக்குது. ஸோ எங்கள் பூஜா மாதிரியும் பண்ணுறாங்க போல். ஃபோட்டோ ஷூட்டுக்கலாம்ப்பா, தரமான ஸ்பாட்டு. ப்ரீ வெட்டிங்லாம் இருந்துச்சுன்னா நிறைய கிளம்பி வந்துருக்கீங்க. அந்த பாலியெல்லாம் பண்ணுவாங்களா, அதை விட ஒரு 10 times அதிகமாக இங்கே பண்ணலாம். அங்கே பாருங்க, அங்கே ஒரு கப்புள்ஸு ஃபோட்டோ ஷூட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது. ஆனால் முக்கால்வாசி அழிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் கல்வெட்டுகள் இடம். எழுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஏன் எக்ஸாக்ட்லி நம்ம இது மாதிரியே இருக்குது, தமிழை கரெக்ஷன் பண்ண மாதிரியே இருக்குது. உங்களுக்கு எதாவது புரியுதா இதில்? நல்ல வேலை காலையில் தூக்கத்தை பார்க்காம கிளம்பி வந்தோம். தூங்கியிருந்தோம் அவ்வளோதான், ஒன்றும் சுற்றி பார்த்துருக்க முடியாதுங்க.
காலைல அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நான், பயங்கரமாக குளிர்ச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போட்டு கொளுத்துன்னு கொளுத்துது. கண்ணே ஆக்சுவலாக தெரியல, உங்களால் இப்போ ரசித்தே பார்க்க முடியல கோவிலை. கண்ணை இப்படியே சுருக்கி தான் வச்சுட்ருக்கோமா, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எப்படியாச்சு உருண்டு பிறண்டாது ஒரு நாளாச்சு காலைல சீக்கிரம் வந்து பார்த்துருங்கப்பா. 4:30க்கு ரூம் விட்டு கிளம்புங்க, 5 o'clock ரேஞ்சுக்கு இங்கே வந்துருங்க. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணுறாங்க, மக்கள் எல்லோரும் இங்கே ஆளுங்க விட்டுருவாங்க. ஸோ சூப்பரான ஒரு சன்ரைஸ் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock ரேஞ்சுக்கு உள்ளே விடுவாங்க. சுற்றி பார்த்துட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் ரூமுக்கு போய் படுத்துருங்க. அதுதான் டைம் லைனாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ செம்மையாக தாகம் எடுக்குது, பசிக்குது. எய்த்த மாதிரி கடைலாம் நிறையா போட்டிருக்காங்க, அங்கே போய்ட்டு எதாவது சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அங்கோர் வாட் வேறு மாதிரி. இங்கே சைடில் வந்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபங்க்ஷனிங் புத்தர் கோயிலே ஒரு 3 நாள் இருக்குங்க. வேணும்னா இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மழையில் நினைஞ்சிடக்கூடாதுன்னு கொடை எடுத்துன்னு வந்தேன், பட் வெயிலுக்கு யூஸ் ஆகுது. சரிங்க, இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் வந்து இன்னும் எக்கச்சக்கமான இடம் இருக்குங்க பார்க்க வேண்டியது. அதெல்லாம் பொறுமையாக அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு அப்புறம் நம்ம கிளம்புவோம் இங்கேருந்து. சரியா, அப்படியே சேர்த்துக்கோங்க. இங்கேருந்து பின்னாடி தான் ஒரு சூப்பர் இருக்குது, அப்படியே பிரம்மனோட தலை மாதிரியே ஒரு கோயில் இருக்குது. அங்கே தான் அடுத்தது போகிறோம்.